ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் பச்சை சுண்டைக்காயை வச்சு கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் கசப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் இது சாப்பிட்றதே இல்லை. ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்குது. சுண்டைக்காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு இரத்த சிவப்பணுக்கள் கூடும். இதில் அதிகமான இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், மூலம், நுரையீரல், அப்புறமா சிறுநீரகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த சுண்டைக்காய் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ சுண்டைக்காவை எடுத்து நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த உரலில் போட்டு 2ஆக தட்டிக்கோங்க. பக்கத்துலேயே தண்ணியும் வச்சுக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காவை அதில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2ஆக தட்டி அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் சுண்டைக்காய் குழம்பு வச்சிங்கன்னா கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சுண்டைக்காவையும் தட்டி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இது விதையை எடுக்கிறதுக்காக கைகளால் லைட்டாக பிசைஞ்சு விட்டு அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, 1-2 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சுண்டைக்காயை ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சுண்டைக்காயில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம குழம்பு செய்ய தட்டியும் தண்ணியிலே கடந்தால் தான் காய் கருத்து போகாமல் இருக்கும். பச்சை சுண்டைக்காய் அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல் கிடைக்கும் இல்லையா, அது கிடைக்கும்போது சீசன் அப்போ நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ஒரு சிலருக்கு மூலத்தால் ஏற்படக்கூடிய புண்கள், இரத்த கசிவு, வயிற்றுக்கடுப்பு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கம்மியாகும். வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சுண்டைக்காவை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே கம்மியாகும். நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டுவாங்க, சட்டுன்னு கம்மியாயிரும். சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 15 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதிகமாக சின்ன வெங்காயம் போட்டு இந்த குழம்பு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மணத்தக்காளி காய் கிடைச்சா அதையும் இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் பூண்டு பாதி அளவு வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் சுண்டைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காவை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். நாம் சுண்டைக்காவை தட்டிட்டு விதையை நீக்கிட்டு தான் இந்த குழம்பு செய்யணும். அப்படி இல்லைன்னா சுண்டைக்காவை நம்ம தட்டாமல் போட்டோன்னா எண்ணெயில் போட்டு வதக்கும்போது வெடித்து வரும். அப்புறம் விதைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்துலலாம் நல்லா பிடிச்சிக்கிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நீங்கள் குழம்பு செய்யுங்க, செம்ம சூப்பராக வரும். சுண்டைக்காய் ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு, நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அதில் 2 மடங்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுண்டைக்காய் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா தளன்னு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். சுண்டைக்காய் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு காய் எடுத்து ஸ்பூனை வச்சு லைட்டாக நசுக்கி பாருங்கள், அது அழகாக நசுங்கி வரணும். சுண்டைக்காயுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு முக்கியமான பொருள் சேர்த்தா தான் இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், ஜீனி அப்படி ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து இந்த காரக்குழம்பு செய்யும்போது அது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கசப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது.
அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.